தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. என்னடி இப்படி நிக்க வச்சுட்டு போயிட்ட? கொஞ்சம் கூட காலுக்கையை அசைக்க முடியலையே. ராத்திரி முழுக்க இப்படியே இருக்கணும்னு வேற சொல்லிட்டு போயிருக்கா. வீரா, தயவு செஞ்சு என்னை இறக்கி விட்டுரு. இல்ல இல்ல, அப்படிலாம் பண்ண மாட்டா. கண்டிப்பா வீரா நம்மள இறக்கி விட்டுரும். சும்மா கொஞ்ச நேரம் நம்மள அப்படி பயமுறுத்தி பாக்குதான். ஐயோ, முத்து வேற மலைக்கு போயிட்டான். கண்ணிக்கினியா அங்க போய் சேர்ந்துருச்சா என்னன்னு ஆதித்யா சார் விசாரிச்சுட்டு போன் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நல்ல வேலை, முத்துவோட போன்ல இருந்து ஆதித்யா சார் நம்பர் எழுதி வச்சிருக்கோம். அண்ணாச்சி கடையில ₹1 காயின் போட்டு கூட நம்ம பேசிக்கிடலாம். எல்லாம் சரிதான், அதுக்கு முத நம்ம இறங்கி போகணுமே. அடியே வீரா. ஏய், நான் என்ன இங்க சோவா காட்டிக்கிட்டு இருக்கேன்? என்ன இங்கிட்ட அங்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கிற? ஏ சிட்டு, வெளியே இருக்கிறதா சோள காட்டு பொம்மை, உள்ள இருக்கிறது மனுஷன் தான். ஆமா ஆமா, உங்களை விரட்டுறதுக்கு நாங்களே இறங்கி வாரோம். எங்களுக்கு ஒரு வேலை பொழப்பு இல்ல. இது என் பொண்டாட்டி எனக்கு கொடுத்திருக்கிற தண்டனை. என்னையா சொல்ற? தண்டனையா? ஆமா சிட்டு, நானும் அந்த பிள்ளையும் ஒரு போட்டி வச்சுக்கிட்டோம், பேசிக்க கூடாதுன்னு. அதுல பொசுக்குன்னு நான் பேசிவிட்டேன். அதனால கொண்டாந்து நீ இப்படி தொங்க விட்டுட்டா. என்னையா நம்ம நிலைமை இப்படி ஆயி போச்சு? அட, நீ ஆம்பளை சிட்டா? ஆமாயா, இந்த பொண்டாட்டிங்க எல்லாம் ஏயா இப்படி இருக்கறாளுக? நம்ம எல்லாம் எத்தனை வாட்டி போனா போதுன்னு அவளுகளை மன்னிச்சு விட்டுருப்போம். ஆனா இவளுக மட்டும் நம்மள மன்னிக்கவே மாட்டாளுக. நம்மள கஷ்டப்படுத்தி பாக்குறதுல அவளுகளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏசிட்டு, மனுஷங்களுக்கு தான் அப்படி இருக்கும்னு நினைச்சேன். மிருகங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? அடே, மனுஷ பொண்டாட்டிங்கன்னா ஒரு சட்டம், மிருக பொண்டாட்டிங்கன்னா ஒரு சட்டம், பறவை பொண்டாட்டிங்கன்னா ஒரு சட்டம். அம்பேத்கர் ஐயா சட்டம் எழுதி வச்சுட்டு போனாங்க. பரவாயில்லையே, இந்திய சட்டத்தை அம்பேத்கர் ஐயா தான் எழுதி வச்சிருக்காங்கன்னு கூட சிட்டுக்கு தெரியுதே. பரவு, நான் ஜெனரல் நாலேஜ் ஜெர்மனில போய் படிச்சிட்டு வந்தனாக்கோ. யாரு நீங்க? ஜெனரல் நாலேஜ் ஜெர்மனில போய் படிச்சிட்டு வந்திருக்கீங்க, இத நாங்க நம்பணும். ஆமாயா, சத்தியமா தான் சொல்றேன், நம்பு. எங்க ஊர் பிள்ளைங்களா பக்கத்து ஊர் பள்ளிக்கூடத்துக்கு போகவே கஷ்டமா இருக்குது. நீ ஜெனரல் நாலேஜ் படிக்கிறதுக்காக ஜெர்மனிக்கு போனியாக்கோ? யோ, உங்கள மாதிரி நாங்க என்ன 50,000 1 லட்சம்னு செலவு பண்ணிட்டு ஃளைட்லயா போய் படிக்க போறோம்? அப்படியே மெல்ல மெல்லமா ஜாலியா பேசிக்கிட்டு பறந்துகிட்டே போறோம். அப்படி ஒரு வாட்டி நாங்க எல்லாம் பறந்து போய் படிச்சதுதான் ஜெர்மனில ஜெனரல் நாலேஜ். ஒத்துக்கிறேன்டா, ஒத்துக்கிறேன். ஆமா, எவ்வளவு நேரத்துக்கு உனக்கு இந்த தண்டனை? இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீ இப்படியே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காடா என் பொண்டாட்டி. ஐயோ, இன்னைக்கு ராத்திரி முழுக்கவா? ஆமா சிட்டு, அவ போய் 1/4 மணி நேரம் கூட இருக்காது. ஆனா இப்பவே என்னால முடியல. ராத்திரி முழுக்கலாம் ஐயோ சத்தியமா என்னால முடியாது. எனக்கே உன் நிலைமைய நினைச்சா கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ராட்சசி எல்லாம் நீ என்னத்துக்கு கல்யாணம் பண்ண? ஹே, அவ ராட்சசி தான், ஆனா அன்பான அழகான ராட்சசி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராட்சசி. என் பொண்டாட்டி வீரா மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க தெரியுமா? அட பாவி, உனக்கு போய் சப்போர்ட் பண்ணேன் பாரு, என்னைய அடிக்கணும்டா. ஓ, அப்படியா? இப்படிதான் உங்க கல்யாணம் நடந்துச்சாக்கோ? நல்லா இருக்குது உங்க கல்யாண கதையை கேக்குறதுக்கு. ஆமாமா, நீ சொன்ன மாதிரி உன் பொண்டாட்டி ரொம்ப அழகான அன்பான ராட்சசி தான், ஒத்துக்கிடுறேன். உனக்காக இவ்ளோ பண்ணிருக்காளே, அப்பா அவளை கண்டிப்பா பாராட்டணும். ஆமா. சரியா, எனக்கும் நேரமாயி போச்சு, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வரலனா என் பொண்டாட்டி கதவை சாத்திடுவா, வெளியே துரத்தி விட்டுருவா. நீ பார்த்து சூதானமா வீட்டுக்கு போயின. நாளைக்கு காலையில இந்த வழியா தான் வருவேன். வரும்போது உன்னை பாக்குறேன். டேய், அப்ப நீ முடிவே பண்ணிட்டியா நான் காலையில வரைக்கும் இங்கதான் இருப்பேன்னு? அதெல்லாம் இல்ல, என் பொண்டாட்டி என்ன கூட்டிட்டு போயிருவா, நீ பாரு. அப்புறம் இப்படி இதே தெருவுல நேரா வந்து பீச்சாங்கை பக்கம் திரும்பினா ஒரு கடை இருக்கும்ல, டீ கடை. ஆமா ஆமா, ஒரு டீ கடை இருக்குது. அந்த கஞ்ச பிஸ்னாரி பையன் ஒரு வடை கூட வைக்க மாட்டான் எனக்கு. அந்த டீ கடைக்கு பின்னாடி தான் நம்ம ஊடு இருக்குது. காலையில நாங்க இல்லனா அங்க வந்து என்னைய பாரு. சரிடா வேம்பு, நான் உன்னை வந்து பாக்குறேன். சரி, இப்ப நான் புறப்படட்டா? போயிட்டு வாசிட்டு பாத்து பத்திரம். சரில. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, பின்னால சுத்த வச்சு பித்து குழியாக வச்சு.
சிட்டோட பொண்டாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல, அதான் பயபல்ல இப்படி புலம்பிட்டு போகுது. அப்பா, மாமாக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சாச்சு. மாமாவை இறக்கி விட்டுட்டு அங்கேயே வயல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து படுத்து தூங்க வேண்டியதான். தண்டனை கொடுத்ததும் எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் நல்ல ஜாலிக்கு தானே, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்பவே ஏற்கனவே லேட் ஆயி போச்சு. இதுக்கு மேலேயும் இறக்கி விடல அவ்வளவுதான் மாமா. சரி, போய் இறக்கி விட்டுருவோம். நீ ஆதரவாக தோல் சாய்ந்தால் என் ஆயுள் நீளுமடி. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. மாப்பிள்ள நல்லா என்ஜாய் பண்றான். மாப்பிள்ள என்ஜாய் என்ஜாய். சி, அசிங்கமா இல்ல? என்ஜாய் பண்றானா? என்ஜாய். ஏண்டா இப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? அத திரும்பி கொஞ்சம் அங்கிட்டு கேளுமா. நானா என்ஜாய் பண்ணிட்டு வரேன், ஏன்ட்ட கேக்குறவ? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா, நீ அதுக்கு தான் ஏங்கிட்டு இருக்கேன்னு. அப்படியே ஏங்கிட்டாலும் உடனே அப்படியே மேல படுத்து தூங்கிடுவிய. எங்களை அப்படியே என்ஜாய் பண்ண விட்டுட்டு தான் அடுத்த வேலை பாப்பீங்க. ஆசைதான். நான் கட்டிக்க போற புருஷனை தவிர வேற யாரு தோல் மேலயும் சாய மாட்டேன். ஆமாமா, நீங்க மட்டும்தான் ரொம்ப ஒழுங்கு. நாங்களாம் வார வாரம் ஒரு புள்ளைய பஸ்ல கூட்டிட்டு வந்து எங்க தோல்ல சாய வச்சுக்கிட்டு இருக்கோம். நீ தானே பொண்ணாலும் பண்ணுவடா. மொச பிடிக்கிற மூஞ்ச பார்த்தா தெரியாது நீ பண்ணிருப்பியா பண்ணிருக்க மாட்டியான்னு. அடி பாவி, நான்லாம் கட்டிக்க போற புள்ளைய தவிர வேற யாரையுமே என் பக்கத்திலேயே உட்கார வைக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் கேரகம் நீ வந்து உட்காந்து விட்ட. ஹலோ ஹலோ, நாங்களும் அப்படிதான். ஆனா என்னைய கட்டிக்கிறவன் தான் எவ கூட உட்காந்துக்கிட்டு எந்த பஸ்ல கடலை போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கானோ தெரியல. அது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். பொன்னி, நம்மளோட வயசுக்கு நான் ஆசைப்படுறது, நான் இப்படி செய்யறதெல்லாம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் உனக்கு விட்டுட்டு போன மொத்த பாசத்தையும் நான் உனக்கு தரணும்னு தோணுது. எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, உனக்காக சத்தியமா நான் காத்துக்கிட்டு இருப்பேன் பொன்னி. நீயும் என்னை ஏத்துக்குவேன்னு நான் நம்புறேன். எல்லாரும் இத வயசு கோளாறு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் அது கிடையாது. இது வேற பொன்னி. இத வார்த்தையாலலாம் சொல்ல முடியாது. போக போக உனக்கே புரியும் பொன்னி. உங்க அப்பா உனக்கு துரோகம் பண்ணிட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டாரு. சந்தர்ப்ப சூழ்நிலையால உங்க அம்மாவும் உன்னை விட்டு இறந்துட்டாங்க. அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு மாதிரியே உன்னை பார்த்தா தெரியாது. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற. உன்னைய பார்த்தாலே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. இந்த சந்தோஷம், இந்த சுறுசுறுப்பு, உனக்குள்ள படிக்கணும்னு இருக்கிற வேகம், இது எல்லாமே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருந்த ஒரு விஷயம், அத இப்ப சொல்லணும்னு தோணுது பொன்னி. இத கண்டிப்பா நீ தூங்கிட்டு இருக்கப்பதான் சொல்ல முடியும். முழிச்சிருந்தப்ப மட்டும் சொன்ன அவ்வளவுதான், என் சங்க அறுத்துருவ. பொன்னி, சொல்லட்டா? வாய் வரைக்கும் வருது, ஆனா எப்படி வார்த்தையா சொல்றதுன்னு தான் தெரியல. பொன்னி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொன்னி. ஐ ஐ அம்மாடியோ, சரியான தூக்கம். அல்லி, அல்லி. ஆமாண்டா மாறா, சரியான காமெடி. டேய், நீ ரொம்ப ஜாலியா பேசுறடா. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். நீ சூப்பர்டா. தெரியும். நான் கூட அல்லி, இந்த புள்ள மூஞ்சி என்ன இவ்வளவு மோசமா இருக்கு, இது சரியான லூசு புள்ளன்னு தான் நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நீயும் நல்லா ஜாலியா தான் பேசுற. ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசிட்டேனா? அல்லி சாரி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். தமாஸ் அல்லி, தமாசு. அடி, கூப்பிடுறது கூட தெரியாமையாடா கடலை போடுவீங்க? ஐயோ, செத்தண்டா. ஓஹோ, எந்திரிச்சுட்டாலே. அன்பினியா, செத்தடி மவனே. அன்பினியா, பொன்னி, நீ எப்பல இங்க வந்த? ஐயோ, நல்லா தூங்கிட்டல. பரவாயில்ல பொன்னி, அது ஒண்ணும் இல்ல. அல்லியும் மாறனும் சேர்ந்து உட்காரணும்னு நினைச்சாங்க. அதான் அல்லி அங்க போறேன்னு சொன்னிச்சு, அதான் நான் இங்க வந்துட்டேன். ஆமா, அந்த படம் பாத்தியா? எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அல்லி. எனக்கும் தான்டா. அட பாவிகளா, இவங்க ரெண்டு பேரும் எப்ப ஒண்ணானாக? நடக்கட்டும் நடக்கட்டும். அன்பினியா, நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்டேன்டா. எங்க அப்பா நான் பிறந்த அன்னைக்கு என்ன வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனாரு. அப்போல இருந்தே ஆம்பளைங்கனால எனக்கு பெருசா பிடிக்காது. அதுக்கப்புறம் நான் பிரமிப்பா பார்த்து எனக்கு அண்ணனா ஏத்துக்கிட்ட ஒரே ஆம்பளை அது ஆதித்ய அண்ணன் தான். பிறகு அப்பாவா நினைச்சு ஒரு ஆம்பளைய பார்த்தனா அது உங்க அப்பா தான். உன் மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன்னு எனக்கே தெரியும் அன்பினியா. உண்மையை சொல்லணும்னா என் மனசுலயும் நீ தான் இருக்க. ஆனா இப்ப நம்மளுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம்டா. நீ இப்போ ஒரு விஷயம் சொன்னில,
பெருசானதுக்கு அப்புறம் எனக்காக காத்துட்டு இருப்பியா பொன்னின்னு? கண்டிப்பா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அன்பினியா. நம்ம 2 பேரோட மனசையும் நம்ம 2 பேரும் அலைப்பாயவே விடக்கூடாது. நீயும் படிச்சு பெரிய ஆளாகணும், நானும் படிச்சு பெரிய ஆளாகணும். நம்ம வீட்ல நம்மள நம்பிதான் இருக்காக. முதல்ல நம்மளுக்கு படிப்பு முக்கியம். நம்ம அந்த படிப்பை வச்சு வேலையை வாங்கணும். நம்ம நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம காதல் பண்ணணும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும். சரியா? எப்படி பேசிட்டு இருக்காங்க பாரு பொன்னி. பொன்னி அன்பினியா, என்ன ஏதோ யோசிச்சுட்டே வர? இது அள்ளி அங்க போகணும்னு பிளான் பண்ண மாதிரி தெரியலையே. நீ பிளான் பண்ணி இங்க வந்த மாதிரில தெரியுது. அதான் யோசிச்சுட்டே வரேன். ஐயோ அப்படிலாம் இல்ல பொன்னி, நான் எதுவும் பண்ணல. அவங்கதான் நீ பாக்குறத பார்த்தா என்ன ரொம்ப சந்தேகமா கேவலமான பாக்குற மாதிரி இருக்கு. இல்ல இது சரிப்பட்டு வராது. நான் போய் அங்கேயே உட்காந்துக்கிறேன். ஏய் பரவாயில்ல பரவாயில்ல, இங்கே உட்காந்துக்கோ. டேய், உன்னை ஊரு முழுக்க தேடினா இங்க நிக்கிறியா நீயே? யாரு? யாரா? டேய், இது தாண்டா சரியான சான்ஸ். அண்ணே சீக்கிரம்ண்ணே, ஆளுங்க வர மாதிரி இருக்கு. இந்த பயல என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க, சீக்கிரம் பண்ணி போட்டு போயிட்டே இருப்போம். என் நெஞ்சில எட்டி மிதிச்சான்ல, அந்த காலை உடைச்சு போடுங்கடா. நெஞ்சில் எட்டி மிதிச்சனா? யோ யாரையா நீங்களா? ஐயோ இறங்கி கூட வர முடியலையே. யோ யாருன்னு சொல்லுங்கயா. என்ன காலை மட்டும் போதுமா இல்ல மொத்தமா காலி பண்ணிடலாமா? டேய், மொத்தமா போட்டுறாத, அவன் உசுரோட எனக்கு வேணும். ஐயோ என்னையா பண்ண போறீங்க? என்ன என் பொண்டாட்டி பாவையா, அவ ரொம்ப கஷ்டப்படுவா. அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இதெல்லாம் நீ என்கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. இப்ப வந்து கெஞ்சி பிரயோஜனமே இல்ல. ஏய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, வெட்டி போட்டு வாடா, சோழி கிடக்குது. வலி தாங்க முடியல. வீரா வீரா, அம்மா. லேய் கவுந்துட்டான்டா, வாடா ஓடிலாம், யாராவது வரதுக்குள்ள. ஏய் யாரா நீங்களா? என்ன அப்படி பண்ணீங்க? அம்மா. வீரா வீரா, சீக்கிரம் வா வீரா, என்னை காப்பாத்து வீரா, என்னால முடியலடி, வலி தாங்க முடியல வீரா. மாமா எங்க இருக்காரு மாமா? வீரா வீரா. சோளக்காட்டு பொம்மையாட்டம் தான் நிக்க வச்சுட்டு வந்தோம். இங்க இருந்து பார்த்தாலே சோளக்காட்டு பொம்மை தெரியுமே. யாராவது இறக்கி விட்டுருப்பாங்களோ? மாமா மறுபடியும் ஃப்ராட் பண்றியா? கண்டிப்பா இதுக்கு ஒரு தண்டனை இருக்கு உனக்கு. கை மட்டும் சின்னதா தெரியுது, கீழே விழுந்துருச்சா சோளக்காட்டு பொம்மை? இந்த வார இன்னும் ஒரு ரத்தமா இருக்கு. மாமா 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 என்னாச்சு மாமா? மாமா இன்னும் ஒரே ரத்தமா இருக்கு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் மாமா? மாமா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் மாமா? மாமா என்னாச்சு மாமா? மாமா மாமா அதாவது பேசுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாமா சொல்லுங்க என்னாச்சு? வீராமா, என்னால முடியல, நீ தயவு செஞ்சு அழுவாத, என்னால வலி தாங்க முடியல வீராமா. யாரையாவது கூப்பிடு, உன்னால தனியா எதுவும் பண்ண முடியாது வீரா. மாமா மாமா எல்லாம் என்னாலதான். ஐயோ ஐயோ நான் எதுக்கு உங்களுக்கு இப்படி தண்டனை கொடுக்கணும்? நான் கொடுத்ததுனால தானே இப்படி ஆச்சு. மாமா மாமா என்னாச்சு மாமா சொல்லுங்க. வீராமா, யாருன்னு தெரியல, யாரோ 2 பேர் வேகமா வந்து என் காலை வெட்டிட்டானுங்க. வீரா, உன்னால தானே, தயவு செஞ்சு நீ நினைச்சுக்காத வீரா, இதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைதான். ஐயோ காலை வெட்டிட்டாயிலா, படுபாவி பயலுங்க. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? மாமா மாமா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போலாம். ஐயோ முத்தண்ணா இல்லையே, கண்ணுக்கிடியா இல்ல, பொண்ணு இல்ல, நான் யார போய் கூப்பிடுவேன்? கடவுளே என்னை எப்படி சோதிக்கிற? பக்கத்துல ஆட்டோ பிடிச்சார், ஒரு 5 நிமிஷம்
சரி வீரா, சீக்கிரம் வா. மேம். எனி குட் நியூஸ்? எஸ் மேம். ரத்னவேல் பாண்டியன் சார் சென்னைக்கு லேண்ட் ஆயிட்டாரு மேம். பொன்னி, ஆன் தி வே டு சென்னை மேம். எல்லாமே கூடி வருது. இப்போதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. மேம், இன்னொரு குட் நியூஸும் இருக்கு. மிஸ்டர் குமார் காலையில கால் பண்ணாரு. என்ன சொன்னாரு? மேம், கண்ணிக்கினியால் கராத்தே டோர்னமெண்ட் போயிட்டாங்கல்ல, அதே மாதிரி மிஸ்டர் முத்துமொழியும் ஊர்ல இல்லையா, நைஸ். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டாரு. இதுதான் மேம் உங்களுக்கு கரெக்டான டைம். நீங்க சீக்கிரம் அந்த தாமரை ஆத்தா கிட்ட போய் கையெழுத்து வாங்கிக்கலாம். எஸ் பிரின்சி, நீ சொல்றது கரெக்ட். கண்ணிக்கினியால் மும்பைல, முத்துமொழி சபரிமலை ஐயப்பன் கோவில்ல, பொன்னி சென்னையில. பட் அந்த வீராவேம்பு அவங்க பெரிய மேட்ரே கிடையாது. நான் கண்ணிக்கினியாலையும் முத்துவையும் ஏன் அனுப்பினேன்னா அவங்க தான் பொன்னியோட க்ளோஸ் ரிலேஷன். சோ அவங்க அங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். புரியுது மேம். ஓகே, எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பொன்னிய பாண்டியன் பாத்துக்குவாரு. கண்ணிக்கினியாளுக்கும் அங்க மேனேஜர் அரேஞ்ச் பண்ணிட்டேன். முத்துமொழி மலைக்கு போயாச்சு. இதுக்கப்புறம் என்ன, யாருக்கும் தெரியாம அந்த தாமரை இருக்காளே அந்த கிழவி, அவகிட்ட அந்த இடத்த வாங்கி பூஜைய போட்டு ஃபேக்டரிய கட்டுறது தான் பாக்கி. எஸ் மேம், நீங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாமே சூப்பரா நடக்குது. டிரைவர் எங்க பிரின்சி? கார் எடுக்க சொல்லு. இம்மீடியட்டா நான் அந்த கிராமத்துக்கு போகணும். ராஜானா, கார் எடுங்க. மேடம் இமீடியட்டா கிராமத்துக்கு போறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்ஸஸ் கண்ணிக்கினியால். தாரா வாங்க. ஹே, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு தாரா? ஃபர்ஸ்ட் உட்காருங்க. உட்காந்து நீ எப்படி இருக்கன்னு உன்னை விசாரிச்சுட்டு போறதுக்காக நான் இங்க வரல. நீ எதுக்கு எங்க அப்பா கிட்ட அப்படி பேசின? இது வரைக்கும் யாருமே எங்க அப்பா கிட்ட அப்படி பேசினதே கிடையாது. நீ தான் ஃபர்ஸ்ட் அப்படி பேசியிருக்க. எதுக்காக அப்படி பேசின? மனசுல பெரிய இவன்னு நினைப்போ உன்கிட்ட பேசணும்னு கூட கூப்பிட்டிருக்காரு, அதுக்கும் வரமாட்டேன்னு சொல்லிருக்க. ஐயோ தாரா, நான் வரமாட்டேன்னு சொல்லல. பிராக்டிஸ் செஷன் போயிட்டு இருக்கு, முடிஞ்சதுக்கு அப்புறம் வரேன்னு சொன்னேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பார்த்தேன், அவர் அங்க இல்ல. நீ வருவேன்னு உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? தாரா ப்ளீஸ், நானே வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். எனக்கே பர்சனல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. இத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் ப்ளீஸ். ஹே, உன்னோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதை நீ தான் சால்வ் பண்ணணும். எங்க கிட்ட கொண்டு வந்துட்டு ஓ மூஞ்ச காட்டக்கூடாது. தாரா எனக்கு புரியுது, ஆனா ப்ளீஸ், நான் இப்போ ரிசப்ஷனுக்கு போகணும். என் ஹஸ்பண்ட் கால் பண்ணாரா என்னன்னு தெரியல. நான் ஊர்ல இருந்து வந்து 2 நாள் ஆகுது. எனக்கு டோட்டலா அப்செட்டா இருக்கு. இத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். ஹே, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இருக்கிற எல்லாரையும் ரொம்ப திமிரா பேசுற. கேட்டா பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அது இதுன்னு சீன் போடுற. என்ன இப்படி எல்லாம் பேசினா விட்டுருவோமா? ஹே, எங்க அப்பா இப்ப வந்திருக்காரு. ஒழுங்கு மரியாதையா வந்து பேசுவா. நான் வரேன் தாரா, ஆனா ஒரு 10 மினிட்ஸ்ல வரேன். நான் ரிசப்ஷன்ல போய் அவங்க கிட்ட கேட்கணும். என் ஹஸ்பண்ட் கால் பண்ணாரா என்னன்னு தெரியல. நான் கேட்டுட்டு வரேன். ரிசப்ஷன்ல எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். ஆனா எங்க அப்பா 5 மினிட்ஸ் தான் இருப்பாரு. அவரை போய் பாருன்னு சொன்னேன். சாரி தாரா, என்னால முடியாது. நான் ரிசப்ஷன் போயிட்டு தான் வருவேன். எனக்கு உங்க அப்பாவை விட என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு முக்கியம். என்னடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசுற. ஹலோ மக்களே, நான் உங்களோட அனுஷா சுரேந்தர். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு எல்லாருமே கண்டிப்பா போஸ்ட் பார்த்திருப்பீங்க. இனிமே நம்மளோட சேனல்ல இருந்து வர வீடியோஸ் எல்லாமே ஈவினிங் 7:30க்கு தான் வரும் அப்படின்ற போஸ்ட் வந்து பார்த்திருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, நிறைய அந்த மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ஆகுது. ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கவே மாட்டேங்குது. மேக்ஸ் ஒரு 3 to 4 hours தான் தூங்குற மாதிரி இருக்கு. அதனால வந்து நான் கொஞ்சம் அந்த ஈவினிங் 7:30 அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சிட்டு வீடியோ ரெடி பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு ரீசன் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கனால இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாகுது. வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து ஈவினிங் 7:30க்கு வந்து டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர்நூன் 2:30 இருந்த டைமிங் ஈவினிங் 7:30க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ எல்லாருமே இனிமேல் 7:30க்கு மறக்காமல் நம்ம வீடியோ வந்து பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே மக்களே, பாய். கபடி 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 ஆடி கபடி கபடி கபடி